Hello friends, welcome to Canitrix tutorial. Hello students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா subtractions of polynomial, அதாவது subtractions of or algebraic expressions. இதை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஜென்ரலா நம்ம subtractionனா என்ன பண்ணுவோம்? For example, subtract 8 from 12 அப்படின்னு எடுத்துக்கங்க. இது எப்படி நம்ம subtract பண்ணுவோம்? 12 minus 8 தானே? எப்படி சொல்றோம் அப்படின்னா நாம இந்த 12 இருந்து தான் நம்ம வந்து 8 சப்ராக்ட் பண்றோம். சரிங்களா? அப்போ நம்ம அந்த 12 தான் ஃபர்ஸ்ட் டேர்ம் எழுதணும். செகண்ட் சப்ராக்ஷனுக்கு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எந்த நம்பர் சப்ராக்ட் பண்றோம்னா 8, அதை செகண்ட் டேர்ம் எழுதிக்கிறோம். சரிங்களா? 12 மைனஸ் 8 என்ன? 4 தானே? ஓகே, இதே மாடல்ல தான் நம்ம பாலினாமியல்லையும் சப்ராக்ஷன்ஸ் பார்க்க போறோம். கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க. சப்ராக்ட் 8x from 2x. அப்போ என்ன பண்ணணும் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் எந்த நம்பர் எழுதணும்? ஃப்ரம் 2x-ஆ? அப்போ 2x தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். கிட்டதானுங்களே? அப்போ 2x எதை சப்ராக்ட் பண்றீங்க? மைனஸ் ஆஃப் 8x. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா இங்க பாருங்க, இது சேம் வேரியபிள் வித் சேம் பவர் இருக்கான்னு பாருங்க. இங்கேயும் எக்ஸ், இங்கேயும் எக்ஸ், இங்க பவர்ல 1, இங்கேயும் 1. சரிங்களா? அப்போ லைக் டேர்ம்ஸா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம கண்டிப்பா அடிஷன் சப்ராக்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ 2x மைனஸ் 8x என்ன வரும்? இங்க பாருங்க. இப்போ 2, இப்போ நம்ம இது வந்து ஜென்ரலா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜஸ்ட் அடிஷன் சப்ராக்ஷன்ஸ். ஓகே, லைக் இன்டிஜர்ஸ் மாதிரி தான். இப்போ பிளஸ் 2 மைனஸ் 8 என்ன வரும்? இப்போ டிஃபரன்ஸ் சைன் இருக்கு, பிளஸ் மைனஸ் இருக்கனால சப்ராக்ட் பண்ணணும். பண்ணா என்ன வரும்? 6 வருமா? ஓகே, எந்த நம்பர் கிரேட்டஸ்ட் நம்பரு? மைனஸ் 8. அப்போ மைனஸ் 6, அவ்வளவுதாங்க. அப்போ இங்க என்ன ஒரு ஆன்சர்ல? மைனஸ் 6x. அவ்வளவுதான். செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. சப்ராக்ட் மைனஸ் 10y ஃப்ரம் 4y. அப்போ நம்ம எதை சப்ராக்ட் பண்ணோம்? ஃப்ரம் 4yல இருந்து மைனஸ் 10y சப்ராக்ட் பண்றோம். ஓகேங்களா? அது அப்படியே எழுதுங்க, 4y. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மைனஸ். ஏன் இந்த மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? அதனால் சப்ராக்ஷன்ஸ்க்காக. நெக்ஸ்ட் எதை சப்ராக்ட் பண்றீங்க? மைனஸ் 10y. அப்போ இங்க என்ன பண்றீங்க? பிராக்கெட் யூஸ் பண்ணிட்டேன், மைனஸ் 10y. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த 4y அப்படியே எழுதிக்கிங்க. இங்க பாருங்க, இங்க மைனஸ் மைனஸ் நியரஸ்டா இருக்கா? அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ பிளஸ் 10y ஆயிடும். ஓகேங்களா? இப்போ 4y பிளஸ் 10y என்ன ஆன்சரு? 14y. சரிங்களா? அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. சப்ராக்ட் மைனஸ் 3xy ஃப்ரம் மைனஸ் 12xy. ஓகேங்களா? இங்கேயும் xy, இங்கேயும் xy இருக்கு. ஸோ சேம் வேரியபிள். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். என்ன வரும்? மைனஸ் 12xy ஃப்ரம். ஓகே, இதுல இருந்தா நம்ம செப்பரேட் பண்றோம். எதை செப்பரேட் பண்றீங்க? மைனஸ் 3xy. அப்ப இந்த மைனஸ் சிம்பிள் போட்டுக்கணும் சப்ராக்ஷனுக்காக. பிராக்கெட்ல எதை நீங்க செப்பரேட் பண்றீங்க? மைனஸ் 3xy. ஓகேங்களா? அப்ப நான் இங்க மைனஸ் 3xyன்னு எழுதிக்கிட்டேன். விச் இஸ் ஈக்குவல் டு வாட்? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? மைனஸ் 12xy. ஓகேங்களா? ஸோ இங்கேயும் பாருங்க, மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ். ஓகேங்களா? அப்போ பிளஸ் 3xy. ஓகே, இப்போ மறுபடியும் பாருங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஒன்று நெகட்டிவ் இருக்கு, இன்னொன்று பாசிட்டிவ். அப்போ என்ன பண்ணணும்? இப்போ மைனஸ் 12 பிளஸ் 3 இதானே? இதான் கோஎஃபிஷியன்ஸ். சரிங்களா? மைனஸ் 12 பிளஸ் 3 என்ன வரும்? டிஃபரன்ஸ் சைன். ஸோ சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 9. என்ன 9? மைனஸ் 9. ஏன்னா நெகட்டிவ்ல தான் அதிகமாக இருக்கு. சரிங்களா? அப்போ இங்க ஆன்சர் என்ன வரும்? மைனஸ் 9xy. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இது வரைக்கும் டேர்ம்ஸ் தான் பார்த்தோம். இது எல்லாமே டேர்ம்ஸ். சரிங்களா? இப்போ வந்து நம்ம 2 டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து என்னது? அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் இல்லைன்னா பாலினாமியல் சொல்லுவோம். அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸையே நம்ம செப்பரேட் பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னது? இது செப்பரேட் பண்றீங்க, 7x மைனஸ் 2y. இதுல இருந்து தானே செப்பரேட் பண்றோம். அப்புறம் மைனஸ் சிம்பிள், ஏன்னா சப்ராக்ஷன்ஸ்க்கு. ஓகே, நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? பிராக்கெட் யூஸ் பண்ணிக்கங்க, ஏன்னா 2 டேர்ம் இருக்கு. சரிங்களா? சிங்கிள் டேர்ம் இருந்தா பிராக்கெட் தேவையில்ல. ஸோ 2 டேர்ம் இருக்கிறதுனால நம்ம பிராக்கெட் யூஸ் பண்ணலாம். மைனஸ் வந்து காமனா இருக்கு. அப்போ 2x பிளஸ் 5y. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும் பாருங்க. இப்போ 7x மைனஸ் 2y. ஓகேங்களா? இப்போ இந்த மைனஸ் பாருங்க, இந்த 2 டேர்ம்ஸ்க்குமே காமனா இருக்கிறதுனால இந்த மைனஸை உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். சரிங்களா? இங்க மைனஸ் இன்ட்டு 2x மைனஸ் 2x ஆயிடுமா? இப்போ மைனஸ் 2x.
நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்ட்டு 5y. இப்போ என்ன வரும்? மைனஸ் 5y. அவ்வளோதாங்க. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. இப்போ எந்த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணணும் சொல்லுங்க பார்ப்போம். இங்கே எக்ஸ் டேர்ம் இருக்கா? இந்த எக்ஸையும் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? சிம்பிளிஃபை பண்ண முடியும், சம் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இது ரெண்டையும் பண்ண முடியாது. ஏன்னா இது அன்லைக்காக இருக்கு. நம்ம லைக் டேர்ம்ஸை மட்டும்தான் பண்ண முடியும். சரிங்களா? எக்ஸ் ஒய்யோட சிம்பிளிஃபை பண்ணலாம். சரிங்களா? இப்போ எக்ஸ்னா என்ன இருக்குன்னு பாருங்க. இங்கே 7x மைனஸ் 2x இருக்கா? ஓகே, இப்போ 7x மைனஸ் 2x என்ன வரும்? 5x. அப்போ நான் இங்கே 5xன்னு எழுதிக்கிட்டேன். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. மைனஸ் 2y மைனஸ் 5y மைனஸ் 2y மைனஸ் 5y என்ன வரும்? ரெண்டுமே போத் சைன் இருக்கு பாருங்க, சேம் சைன். இப்போ என்ன பண்ண ஆட் பண்ணுமா? ஸோ 7yன்னு வரும். மைனஸ் காமனாக இருக்கிறதுனால மைனஸ் 7y. அவ்வளோதாங்க. இங்கே மைனஸ் 7yன்னு எழுதிட்டேன். தட்ஸ் ஆல். ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர். இதுக்கு மேலே நம்ம இது ரெண்டு சப்ராக்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது டிஃப்ரெண்ட் வேரியபிள். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. சப்ராக்ட். இங்கே வந்து 3 டேர்ம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இங்கேயும் 3 டேர்ம்ஸ். ஓகே, இதை நம்ம 2 மெத்தட்ல போடலாம். ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தோமா இல்லையா? இப்போ வந்து தனித்தனியாக டேர்ம்ஸ் சப்ராக்ட் பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணலாம். அதே மாதிரி இங்கே நான் வந்து டிவிஷன் மெத்தட்லையும் போடலாம். நார்மலாக நீங்கள் சப்ராக்ஷன் மெத்தட் போடுவீங்கல்ல, 1 by 1 அந்த மாதிரி கூட பண்ணலாம். இங்கே என்ன பண்ணுறேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எந்த டேர்ம் எழுதிக்கணும்? 9x² + 3x மைனஸ் 8. ஓகே, நெக்ஸ்ட் எதை சப்ராக்ட் பண்ணுறீங்க? த ஃபர்ஸ்ட் டேர்ம். சரிங்களா? இப்போ மைனஸ் ஆஃப் என்ன வரும்? 2x² மைனஸ் 4x + 5. ஓகே தானே? இப்போ இந்த சிம்பிளை உள்ள கொண்டு போயிடுங்க. இங்கே மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸால் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ 9x² + 3x மைனஸ் 8. சரிங்களா? இப்போ என்ன இருக்கு பாருங்க. இந்த மைனஸ் உள்ள கொண்டு போனால் என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு 2x² மைனஸ் 2x². நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த மைனஸ் இங்கே மைனஸ் 4x இருக்கு. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸ் 4x. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே ப்ளஸ் 5. அப்போ என்ன ஆகும்? மைனஸ் 5. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அஸ் யூஸ்வலாக நீங்கள் லைக் டேர்ம்ஸை சம் பண்ணலாம். ஓகே, இங்கே x² இருக்கா? இந்த x²ஐயும் நம்ம என்ன பண்ணலாம்? சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? பண்ணால் என்ன வரும்னு பாருங்க. 9x². நான் இங்கே பாருங்க எப்படி எழுதுறேன்னு பாருங்க. நான் கண்டினியூவாகவே எழுதிக்கிறேன். 9x² + 3x மைனஸ் 8. சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம். இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக, சாரி, இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபுல்லாக அப்படியே டைரெக்டாக எழுதிக்கிறேன். அதுக்கு நேருக்கு நேராக எழுதியிருக்கேன்னு பாருங்க. ப்ளஸ் 4x மைனஸ் 5. ஓகேங்களா? இதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்? சம் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இப்போ என்ன வரும் சொல்லுங்க. இப்போ இங்கே பாருங்க, 9x² இருக்கு, மைனஸ் 2x² இருக்கு. ஓகே, அப்போ 9 மைனஸ் 2 என்ன வரும்? 7 வருமா? அப்போ இங்கே நான் 7x²ன்னு எழுதிக்கிட்டேன். ஓகே தானே? நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க. ப்ளஸ் 3x ப்ளஸ் 4x. ஸோ சேம் சைன்றதுனால ஆட் பண்ணணும். அப்போ ப்ளஸ் 7x. ஓகே தானே? இங்கேயும் பாருங்க, மைனஸ் 8 மைனஸ் 5 இருக்கு, சேம் சைன். ஆட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் 13. அவ்வளோதாங்க. திஸ் இஸ் த ஆன்சர். சரிங்களா? அப்போ என்ன இருக்கு? 7x² + 7x மைனஸ் 13. ஓகே தானே? ஹலோ, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். கொஸ்டின் நம்பர் 6. சப்ராக்ட். இங்கே பாருங்க, இங்கே ஒரு டேர்ம், இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கா? அதே தாங்க. இப்போ இங்கே 5th சம் என்ன பண்ணீங்களோ அதே மாடல் தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வேறு மெத்தடில் போடுறேன் பாருங்க. நான் இந்த மாதிரி சைனை மாற்றிட்டேன். இங்கே பாருங்க, இங்கே சைனை, நெகட்டிவ் சைனை உள்ளே கொண்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்கேன்? இந்த 2 டேர்மையும் தனியாகவே சம் பண்ணிட்டேன். சரிங்களா? இந்த மாதிரியும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த டேர்மை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இதை வந்து நான் ப்ராக்கெட்டில் சைனை சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே பாருங்க எப்படி பண்ணுறேன்னு. ஓகே, இப்போ என்ன இருக்குது? எந்தலேருந்து செப்பரேட் பண்ணணும்? 3x + 2y மைனஸ் 10. ஓகே, இது வந்து இதில் தான் செப்பரேட் பண்ண போகிறீங்க. ஃப்ரம் த டேர்ம் ஃபஸ்ட்டு எழுதியாச்சு. செகண்ட் டேர்ம் இது எழுதணுமா? ஓகே, நான் கீழே எழுதுகிறேன் பாருங்க. 7x மைனஸ் 5y மைனஸ் 8. சரிங்களா?
இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ஷன்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறேன்னா ப்ராக்கெட்டில் சைனை சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. ஓகே, இப்போ இந்த 7x இருக்குல்ல, இந்த டேர்ம் ஃபுல்லாக சைனாக சேஞ்ச் ஆகணுமா இல்லையா? அதாவது இந்த டேர்ம்ல இருந்து இந்த டேர்மை செப்பரேட் பண்ணுறோம்னா இந்த சைன் எல்லாமே சேஞ்ச் பண்ணணும். அப்படி தானுங்களே? அப்போ இங்கே ப்ளஸ் 7x இருக்கு. நாங்கள் என்ன பண்ணுறேன், ப்ராக்கெட்டில் இதுக்கு பதிலாக மைனஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே -5y இருக்கு. நான் என்ன பண்ணுறேன், இந்த சைனை சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே ப்ளஸ் ஆகிடும். ஓகே, ஏன்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகே, அதே மாதிரி தான் இங்கே -8 இருக்கு. நம்ம மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் நேரடியாக சம் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் சம் பண்ணுங்க. இங்கே என்ன இருக்கு, இங்கே ப்ளஸ் 3x இருக்கு. ஆனால் இங்கே என்ன இருக்கு, -7x தான் நீங்கள் பார்க்கணும். சைனை சேஞ்ச் பண்ணியாச்சு. இங்கே சைடில் எழுதுறேன் பாருங்க. இங்கே 3x, ஓகே, -7x. 3 - 7 என்ன வரும், -4 தானே. இப்போ -4x. அவ்வளோதாங்க. இங்கே கீழே நானும் -4xன்னு எழுதியாச்சு. ஓகேங்களா? செகண்ட் டேர்ம் பாருங்க, ப்ளஸ் 2y. இங்கே என்ன இருக்கு, இந்த மைனஸ் பார்க்கக்கூடாது, இங்கே ப்ளஸ்ஸை தான் பார்க்கணும். ப்ளஸ் 5y. ப்ளஸ் 2y மைனஸ் பார்க்கக்கூடாது, ப்ளஸ்ஸை தான் பார்க்கணும். ப்ளஸ் 5y ஆட் பண்ணால் என்ன வருது, 7y வருதா? அவ்வளோதாங்க. ப்ளஸ் 7y. நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே -10 இருக்கு. ஆனால் இங்கே எதை பார்க்கணும், ப்ளஸ் 8 தான் பார்க்கணும். சரிங்களா? ஓகே, -10 ப்ளஸ் 8. வாட் இஸ் த ஆன்சர், -2ன்னு வருமா? -2. அவ்வளோதாங்க. திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 7 பாருங்க. இந்த சேம் மெத்தட் தான். ஆனால் இங்கே ஏ இருக்கு பாருங்க. ஓகே, அங்கே வேரியபிள் XY பார்த்தோம். நமக்கு எப்படி இருந்தாலும் ஆல்ஃபபெட்டில் என்ன கொடுத்துருந்தாலும் அதே ரூல்ஸ் தான். சரிங்களா? ஆனால் வேரியபிள் சேஞ்ச் ஆயிருக்கு. அதே தான் இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ நம்ம பண்ணோம்ல அதே மாடல்லே பண்ணுறோம். ஃப்ரம் எங்கேருந்து செப்பரேட் பண்ணுற பாருங்க, இந்த டேர்மில் இருந்து தான் செப்பரேட் பண்ணுறோம். ஸோ அந்த டேர்மை ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. 2a², ஓகேங்களா, -7a -2 இருக்கா. நெக்ஸ்ட் செகண்ட் டைம் அப்படியே எழுதிக்கங்க. a² -3a + 8. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதை சப்ராக்ட் பண்ணுறோம். இப்போ சைனை சேஞ்ச் பண்ணுமா இல்லையா? லாஸ்ட் சம் பார்த்த மாதிரி இங்கே +a² இருக்குது. நான் ப்ராக்கெட்டில் மைனஸ் போட்டுவிட்டேன். இங்கே -3a இருக்குது. அப்போ மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் இது என்ன ஆகிடும், +3 ஆகிடும். இங்கே +8 இருக்கு. அப்போ என்ன பண்ணணும், -8. சரிங்களா? அவ்வளோதாங்க. இப்போ இங்கே பாருங்க, இதை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இங்கே 2a² இருக்கு. இங்கே என்னது, -a² தான் பார்க்கணும். அப்போ 2a² - 1a² ஆக்சுவலாக என்ன வருதோ, +1a² தான் வரும். சரிங்களா? அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன், +a². 1 போட தேவையில்ல, a². நெக்ஸ்ட் பாருங்க, -7a இங்கே என்ன இருக்கு, +3a இருக்கு. அப்போ -7a + 3a இஸ் ஈக்குவல் டு வாட், -7 + 3 என்ன வரும், -4 வருமா? அப்படியே ஏவை ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கங்க. ஸோ இங்கே என்ன வரும், -4aன்னு வருமா? அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, -2 -8. -2 இந்த -8 தான் பார்க்கணும், ப்ளஸ்ஸை பார்க்கக்கூடாது. ஸோ ஆட் பண்ணால் என்ன வரும், -10ன்னு வருமா? அவ்வளோதாங்க. திஸ் இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் லாஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ஃப்ரம் எதை செப்பரேட் பண்ணுறீங்களோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. 2p இங்கே பாருங்க, வேரியபிள் வந்து PQவில் இருக்கு. ப்ளஸ் 6q -3 செகண்ட் டேர்ம் 7p -2q + 10. ஓகே, இப்போ நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். ஓகே, சைனை சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? அப்போ இங்கே +7p இருக்குது. இங்கே என்ன பண்ணுறேன், மைனஸு. இங்கே -2q இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், ப்ளஸ்ஸு. +10 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், மைனஸ். அப்படியே ஆப்போசிட் சைனாக மாற்றிக்கிங்க. ஏன்னா மைனஸால் மல்டிப்ளை பண்ணால் சைன் சேஞ்ச் ஆகும். இப்போ அதே மாதிரி தான் இங்கே என்ன பண்ணணும்னு பாருங்கள். இங்கே 2p இருக்குது. இங்கே -7p. ஓகே, செப்பரேட் பண்ணால் என்ன வரும், -5p வருமா? அவ்வளோதாங்க. இங்கே -5pன்னு எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 6q. இங்கே +2q தான் பார்க்கணும். அப்போ ஆட் பண்ணால் என்ன வருது, 8q + 8q. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்க, -3 -10. ஸோ என்ன வரும், -13 வருமா? ஸோ இங்கே -13. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.